ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் அயன் சத்து நிறைந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு அரைக்கட்டு கீரை எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், இது வந்து சின்ன சின்ன பொடிசாக நறுக்கிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, இதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து உளுந்த பருப்பையும் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பொன்னிறமாக வந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கடுகு எல்லாம் வந்து நல்லா வாசமாக பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்து உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு ஆஞ்சி வச்ச கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் வந்து வெறுமே வந்து வதக்கி விட்டிங்கனாவே போதும். இந்த கீரையை ஓரளவுக்கு வெந்தாவே போதும். சூப்பராக இருக்கும். இந்த கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து இப்போலாம் வந்து அயன் சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து செஞ்சு கொடுங்க. இதில் அயன் சத்து மட்டும் கிடையாதுங்க, கால்சியம் சத்து. அதாவது மூட்டு வலி உள்ளவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாளடைவில் வந்து மூட்டு வலியே சரியாக போயிடும். அவ்வளோதான், வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அவ்வளோதான். இப்போ சூப்பரான வந்து முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.